பிரேக்ஃபாஸ்ட் அதாவது காலை உணவை சரியாக சாப்பிடாம ஸ்கிப் பண்ணால் நம்ம உடம்புல என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ எவ்ரிவன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணும்போது நமக்கு உடனே நடக்கக்கூடிய இந்த ஷார்ட் டேர்ம் எஃபெக்ட்ஸ் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, லோ எனர்ஜி அண்ட் ஃபெட்டிக், அதாவது டயர்ட்னஸ். காலையில் எந்திரிச்ச ஒரு சில மணி நேரங்களில் அதிகபட்சமாக 1 or 1.5 hours நம்ம ஏதாவது கொஞ்சம் சாப்பிடணும். அப்போ தான் நம்ம எனர்ஜி ரீஃபில் ஆகும். அப்படி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்காத பட்சத்தில் 10 இல்லை அந்த 11 மணி டைமில் மொத்த எனர்ஜியும் ட்ரெயின் அவுட் ஆகி ரொம்ப டயர்டாகவும் ரொம்ப வீக்காகவும் ஃபீல் பண்ணுவோம். ரெண்டாவதாக நமக்கு அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும். மார்னிங்கில் நம்ம வயிறு எம்டியாக இருக்கும்போது நம்ம வயிறில் ஆசிட் செக்ரீஷன் ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது அந்த நேரத்துக்கு நம்ம உணவு எடுத்து போன்றதை எதிர்பார்த்து நம்ம வயிறு ஆசிடை செக்ரீட் பண்ண ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் நம்ம சரியாக சாப்பிடாத பட்சத்தில் அந்த ஆசிட்ஸ் நம்ம ஸ்டொமக் லைனிங்கை இரிட்டேட் பண்ண ஆரம்பிக்கும். போக போக நமக்கு ஹார்ட் பர்ன், எரெக்டேஷன், பிளாட்டட் அப்டமன், அல்சர் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் விட்டுரும். மூணாவது விஷயம் ஓவர் ஈட்டிங். நம்ம காலையில் சாப்பிடாத பட்சத்தில் டின்னர் முடிச்சுட்டு அதோடு அடுத்த நாள் மத்தியானம் வரைக்கும் நம்ம வயிறு காஞ்சு போய் காலியாக இருக்கிற பட்சத்தில் அதிக பசியில் நம்ம என்ன சாப்பிட்றோன்னே தெரியாமல் நம்ம பசி அடங்கிருச்சா இல்லையான்றதும் நம்ம ஃபீல் பண்ணிக்காமல் நம்ம அதை விட அதிகமாக சாப்பிட்ருவோம், ஓவர் ஈட் பண்ணிவிடுவோம். இதனாலையும் ஹார்ட் பர்ன், எரெக்டேஷன்னு அத்தனை கேஸ்ட்ரைட்டிஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் நமக்கு வரும். நாலாவதாக புவர் ஃபோக்கஸ், அதாவது புவர் கான்சன்ட்ரேஷன் இஷ்யூஸ் வரும். நம்ம வேலை செய்யும் போதோ இல்லை சின்ன குழந்தைங்களா இருந்தால் ஸ்கூலில் பாடம் சொல்லி கொடுக்கும்போது அதை கவனிக்கிறதுலையோ கான்சன்ட்ரேஷனில் பிரச்சனைகள் ஏற்படும். நம்ம ரொம்ப நேரம் சாப்பிடாமல் இருக்கிற பட்சத்தில் நம்ம பிரெயினுக்கும் குளுக்கோஸ் லெவல் குறையும். ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு கான்சன்ட்ரேஷனில் இஷ்யூஸ் ஏற்படும். ரெகுலராகவே பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணால் நமக்கு என்னெல்லாம் ஆகும்? லாங் டேர்மாக டெய்லி இதே ஹேபிட்டாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிகிட்டே இருக்கிற பட்சத்தில் நமக்கு முதலாக வரப்போகிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஓவர் ஈட்டிங். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப நேரம் நம்ம பசியோடு இருக்கிறதுனால, ரொம்ப நேரம் நம்ம வயிறு காஞ்சு போய் இருக்கிறதுனால எதை பார்த்தாலும் நமக்கு சாப்பிட்லான்னு தோணும். பசி இருக்குதா இல்லையா, பசி அடங்கிருச்சான்றதும் தெரியாமல் நம்ம அதிகமாகவும் சாப்பிட்டுட்டே இருப்போம். ரெண்டாவதாக நம்ம மெட்டபாலிசம் ஸ்லோஸ் டவுன். நீங்கள் சாப்பிடாமல் இருக்கும்போது நம்ம பாடிக்கு ஃபுட் கிடைக்கல, நம்ம எனர்ஜி சேவ் பண்ணணும்னு சொல்லி அது மெட்டபாலிசத்தை ஸ்லோ டவுன் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம மெட்டபாலிசம் ஸ்லோ ஆச்சுனாலே நம்ம பாடியில் ஃபேட் டெபாசிஷன் ஜாஸ்தி ஆயிரும். ஸோ அதிகப்படியான ஃபேட் நம்ம பாடியில் டெபாசிட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும்போது நம்ம என்ன ஆகும்? வெயிட் போட்டுகிட்டே போவோம். மூணாவதாக ஹார்மோனல் இம்பேலன்சஸ் வரும். ஹார்மோன் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் போத் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்குமே ஈக்குவலி இருக்க தான் செய்யுது. ஹார்மோனல் இம்பேலன்சஸ் ஏற்பட்டாலே ஆப்வியஸ்லி நமக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் வந்துடும். நான்காவதாக க்ரானிக் அசிடிட்டி, க்ரானிக் கேஸ்ட்ரைட்டிஸ், இர்ரெகுலர் பவல் ஹேபிட்ஸ், அதாவது கான்ஸ்டிபேஷன், இந்த மாதிரியான கட் சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளும் நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ லாங் டேர்மாக நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுக்காமலே இருக்கும்போது நமக்கு ஃப்யூச்சரில் அசிடிட்டி மட்டும் இல்லை, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் மட்டும் இல்லை, நமக்கு டயபெட்டிஸ், ஒபிசிட்டி இது எல்லாமே வரும்ன்றதை நம்ம மறந்துடவே கூடாது. நீங்கள் டெய்லி கரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்களா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பி ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி.